கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிஸ்பா பிரேயர் ஹவுஸ் மூலம் கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்துக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்திலும் கர்த்தர் நம்ம நினைவு கூர்ந்து நம்மோடு பேசி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நடத்துகிற தேவனுக்கு கொடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. சங்கீதம் 62:5 என்ன சொல்லுதுன்னா, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கையிடும்படியா இந்த வசனத்தை கொடுத்துக்கிறது. நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்க இதுவரைக்கும் எதெல்லாம் நம்பி இருந்து ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சோ, உங்களுக்கு வாய்க்காம இருந்ததோ, இந்த மாதத்துல தாவீது அவர் ஆத்மாவை நோக்கி தான் அவர் பேசுறாரு. நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, நீ நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி காத்துரு, நீ நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம்ம கர்த்தரோட நம்பிக்கையோட காத்திருப்போம். நிச்சயமாகவே இறுதி முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. சாலமன் எழுதி வச்சிருக்காரு. அப்ப ஆண்டவர் தாவீது சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் 4 என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தினால் சபிக்கிறார்கள். அதாவது நமக்கு விரோதமா ரெட்ட வேஷம் போடுறாங்க. அதைத்தான் தாவீது சொல்றாரு. அவங்க எப்படி வாயினால் ஆசீர்வதிக்கிறாங்க, நான் உள்ளத்துல சபிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த சபிக்கிற அப்படி நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவங்கெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கும்போது, என் ஆத்துமாவை நீ அவங்களெல்லாம் நம்பாத. அவங்க ஆசீர்வதிச்சாலும் நீ நம்பாத. நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, அவராலே நம்முடைய காரியங்கள் வரும் அப்படிங்கிறதான் சொல்றாரு ஆண்டவர். நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த மாசத்துல நீங்க எதெல்லாம் நம்புறீங்களோ, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு எதெல்லாம் நம்புகிறீங்களோ, அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தரப்போறார். எரேமியா கூட சொல்லியிருப்பாரு, மனுஷனை நம்புவது அது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. மனுஷனை நம்புகிறான் கரணையா போயிடுவான் அப்படின்னு இருக்காரு. பால் நிலமா போயிடுவான், உவர் நிலமா போயிடுவான் அப்படின்ட்டு எரேமியா சொல்லியிருக்காரு. அந்த 6வது வசனம் என்ன சொல்லுதா, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அசைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, நமக்கு தோல்வி மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, நம்ம அப்படியே தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, தாவீதை போல தான் சொல்லணும், நான் நம்புகிறது அவரால் வரும், நான் அசைக்கப்படுது, அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்களை சத்துரு அசைச்சு பார்க்குற அந்த நேரத்தில் நம்ம ஆண்டரை நான் அசைக்கப்படுறது கிடையாது ஏசப்பா, நான் நம்புறதெல்லாம் உங்களால தான் வருது, நீங்க தான் எனக்கு எல்லாம். யோபு சொன்னாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேனாரு, ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனம், இந்த வருஷத்துல கடைசி மாசத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு எதனாச்சும் வராம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க நம்பினது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், தாமதமா இருக்கலாம். ஆனா இந்த டிசம்பர்ல இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தரப்போறார். நம்ம எதெல்லாம் விசுவாசிச்சு காத்திருக்கிறோமோ, ஆண்டவர் எனக்கு இதை செய்வாருன்னு நம்ம எதுலெல்லாம் நம்பிக்கையோட காத்திருந்தோமோ, அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு தரப்போறார். அதே போல சங்கீதம் 37 பார்த்தோம்னா 5 என்ன சொல்லுது அப்படின்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன காரியம் வாய்க்கலன்னு நீங்க வேதனையோட இருக்கீங்களோ, அந்த இடத்துல அழகான்றது தாவீது சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதே தாவீது தான் சொல்றார், நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் ஆத்துமாவுக்கு திரும்பவும் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியம் வாய்க்கலையோ அது இந்த மாசம் இந்த வருஷம் முடிவுக்குள்ள தெய்வம் நமக்கு வாய்க்க பண்ண போறார். எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறீர் அந்த இடத்துல கண்மலையாகிய கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி கொடுக்க போறார். யோபு போல அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்துரும். ஹல்லேலூயா. சங்கீத இது நீதிமொழிகளை சொன்னது போல நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காலம் தாமதம் ஆனாலும் ஆனா நம்முடைய நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. ஏன்னா தீர்க்க தரிசனம் குறித்த நேரத்துக்கு வச்சிருக்கு, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு, அது நிச்சயமா நிறைவேறும்னு சொல்லியிருக்காரு, அது பொய் சொல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்முடைய நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. அவர் சொல்றது போல, என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே நம்பி இரு,
அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும்னு தன் ஆத்துமாவுக்கு தாவீது சொன்னது போல இன்னைக்கு நமக்கு நாமே சொல்லிக்கணும். நான் ஆண்டவரை மட்டும் தான் நம்பி இருக்கிறேன். இந்த காரியத்துல நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன். அவர் என்னை வெட்கப்படுத்தவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு. அவர் எனக்கு இந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவாருன்னு எந்தெந்த காரியம் உங்களுக்கு தேவையா இருக்கிறதோ, எதுல நெடுநாளா காத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் அதை எல்லாம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த கடைசி மாசத்துல அந்த 12வது மாசத்துல கட்டாயமா நமக்கு நிறைவேற்றி நம்ம ஜெயத்தோட தான் புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போக போறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை வந்து ஆண்டவர் மேலதான், ஒரு மனுஷன் மேல இல்ல. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பதே நலம். ராஜாக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பதே நலம். இவங்க எல்லாம் மனுஷங்க தான், நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனா நான் நம்பும் கண்மலையாகிய கிறிஸ்தவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாரு. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு. அல்லேலூயா. நம்ம நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நமக்கு விரோதமா யாரு என்ன செஞ்சாலும் கர்த்தரை நம்ம நம்பி இருக்கிறபடினால அதை எல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்கிய பண்ணி கொடுக்குறாரு. நான் ஒரே ஒண்ணுதான் நம்மட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அந்த ஒண்ணுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு அடுத்த வசனம் 6வது வசனம் தான், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. அவர் நம்மளை ஒரு காலம் அசைவுற விட மாட்டாரு. நம்மளை சோர்ந்து போகவும் விட மாட்டார். நம்ம நம்பிக்கையை அவர் கெட்டு போகவும் விட மாட்டாரு. நம்முடைய நம்பிக்கை அவர் மேல மேல்மேலும் பெருகதான் செய்வாரே தவிர நம்மளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, என்ன காரியத்துல நீங்க காத்திருந்தாலும், வேலை காரியமா இருக்கலாம், ஆண்டவரை நம்பி இருந்தேனே எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல நீங்க நினைக்கலாம். நிச்சயமா ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை தருவாரு. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, ஆண்டவரை தானே நம்பி இருக்கேன், நீங்க சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல திருமண காரியத்தை வாக்கிய பண்ணி அவர் கைகூடி வர பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாரு. அப்படி என்னென்ன காரியத்திற்கு எனக்கு பொருளாதார தேவை இருக்கு ஆண்டவரே, என் கடனை இந்த வருஷத்தோட அடைச்சிட்டு நான் புதிய வருஷத்துக்குள்ள சந்தோஷமா போவேன், அதுக்குண்டான வழி இல்லையே அப்படின்னு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரே என்ன செய்வாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. அப்படி என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவையா இருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கலாம், அதுல நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் நம்முடைய நம்பிக்கை அவர் தான். நம்முடைய நம்பிக்கை அவர் தான். நம்ம நம்பி இருக்கிற கண்மலையும் அவர் தான். நமக்கு கோட்டையும் அவர் தான், அரணும் அவர் தான். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வெக்கப்படாதபடி, ஒரு நாளும் கெட்டு போகாதபடி தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வர டிசம்பர் முழுவதும் முடிஞ்ச அளவு நீங்க உபவாசத்தோட தேவ சமூகத்துல காத்துருங்க. 2025 நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டா கர்த்தர் தருவாரு. அதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா அவர் சமூகத்துல நம்ம காத்து இருக்கணும். தன்னை தாழ்த்தி உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து தன்னை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களும், நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து போட்டு புதிய ஆண்டுக்குள்ள நம்மள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா அவர் கரம் பிடிச்சு நடத்த வல்லவரா இருக்கார். அதுக்காக நம்ம தெய்வ சமூகத்துல உபவாசத்தோட காத்திருந்து ஜெபிக்கும் போது எவ்வளவோ நம்ம 3 நேரம் சாப்பிட்டோங்க, ஒண்ணும் நம்ம சாதிச்சது இல்லை. அதே டைம்ல ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தும் நம்ம பலவீனமாக போறதும் இல்லை. அதனால ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது உபவாசித்து இந்த டிசம்பர் முழுசும் உபவாசிங்க. முடியாதவங்க ஒரு 7 நாள் அல்லது ஒரு 21 நாள் அந்த மாதிரி உபவாசம் எடுத்து இந்த 2025 நம்ம சுதந்திரிச்சுக்கணும். 2024 நீங்க நம்பினது ஒரு வேளை உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2025க்குள்ள நீங்க போகும்போது உங்க நம்பிக்கையை அவர் பூரணப்படுத்தி உங்க நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை கொடுத்து நீங்க நம்பின காரியத்தை வாக்கிய பண்ணி கொடுத்து நம்மள 2025க்குள்ள கர்த்தர் நடத்த போறார். அதுக்காக கர்த்தருக்கு கொடான கோடி சொத்துறேன். என்ன காரியமோ, பிள்ளைகள் காரியமோ, பிசினஸ் காரியமோ, குடும்ப காரியமோ, தொழில் காரியமோ, எதுவானாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ண. நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம நம்புகிறது கர்த்தராலே வரும். பரலோக பிதாவே, நன்றியோடு சொத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் சப்பா. இந்த டிசம்பர் மாசத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க நம்புகிறது உங்களால மட்டும்தான் வரும் தகப்பனே. இயேசுவே சோத்திரம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறதப்பா. நாங்க உங்க மேலதான் நம்பிக்கையோட இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நீர் கொடுக்க போறீரப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஓ நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறதப்பா. எங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நாங்கள் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். வானத்தை பூமியும் படைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளையிட நிற்கும் ஐயா.
உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ரஜா நன்றி செலுத்துறப்பா. அப்படியாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீரப்பா சுத்திரம் எதெல்லாம் தாமதித்து இருந்ததோ அதை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிற கிருபைக்கா நாங்க நன்றி செலுத்துகிற இசப்பா. சோத்திரம் 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 ஐயா. உமது கிருபை தான் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாதிருப்பது உடைய சுத்த கிருப ஆண்டவரை. 11 மாதங்களாய் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து இந்த 12வது மாதத்துக்குள்ள எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்கிற எங்கள் நல்ல ஆண்டவருக்கு கொடான கொடி சுத்திரம் அப்பா. இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இல்லப்பா, ஆனா எங்களுக்கு ஜீவன் தந்து சுகம் தந்து பலன் தந்து அப்பா எங்களை பாதுகாத்து எங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறீரே உமக்கு சோத்திர ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல துவக்கத்துல நாங்க எதை நம்பி இருந்தோமோ அது எங்களுக்கு கிடைக்காம போகலாம், ஆனா இந்த மாதத்துல எங்கள் நம்பிக்கை உங்க பேர்ல இருக்கிறபடினால் நாங்க ஆவலோடு காத்திருந்த எதிர்பார்த்திருந்த அநேக காரியங்களை எங்களுக்கு நன்மையாய் தேவன் மாற்றி தர போறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். காயப்பட்ட கரத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா உம்மீது இன்னும் அதிக நம்பிக்கை வரவும், இன்னும் நாங்கள் அதிகமாக உம்மை தேடவும், இன்னும் அதிகமாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் ருசிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. சகலத்தையும் உம்முடைய திருப்பாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்க. இரக்க நிறைந்த எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.